இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. எதிரில் பார்த்து அவளோட ஹஸ்பண்ட் அவளோட ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு வரா. ஆனா ஹீரோயின் பெருசா எதுவும் காமிச்சிக்காம இப்ப ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு நைட்டு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்க, நம்ம அங்க போகணும்னு சொல்லி அவனோட கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்னா போறத பார்த்து காண்டாகிறான். ஆனா பின்னாடியே அவளும் நடந்து போறா. இப்ப அந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்களோட கம்பெனியை அவன் பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி. என்னோட பொண்ணை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க, உங்களுக்காக தான் எல்லா கிஃப்ட்னு சொல்றாங்க. அந்த நேரமா பார்த்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அங்க வந்துடுறாங்க. பார்த்தது என்னோட மருமகன் சொல்லி அவனோட கையை போய் பிடிக்கிறாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப அவங்க கையை தட்டி விட்டு நான் ஒன்னும் உங்க பொண்ணோட லவர் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் முகத்திலேயே பலான்னு ஒரு அற அறியறா. ஹீரோனோட அப்பா அம்மா கூட அவனை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்க வச்சிருந்த கிஃப்ட் எல்லாமே திரும்ப வாங்கிக்கிறாங்க. இதான சான்ஸ் ஹீரோயின் அவங்க கிட்ட டிவோர்ஸ் கேக்குறா. அப்பதான் அவன் வச்சிருந்த எல்லா எவிடன்ஸையுமே எடுத்து காட்டுறா. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளா அஃபேர் இருந்திருக்கும். ஹீரோயின் ஒரு கரெக்டான சான்ஸ்க்காக அதை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரையுமே எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் கொடுத்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய எவிடன்ஸ்லாம் இருக்கு. இவங்க 2 பேரும் அஃபேர் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. அதை பார்த்து அந்த ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த பொண்ணுகிட்ட இனிமே மூஞ்சிலே முழிக்கான்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரே நாள்ல எல்லாமே தலைகீழா மாறிடுது. எப்படியாவது ஹீரோயினை ஏமாத்தி பெரிய பணக்காரனா ஒன்னு பிளான் பண்ணிருப்பான். ஆனா இப்ப அது எதுவுமே நடக்காம போயிடுது.